புரத சத்து நிறைந்த செனா முட்டைக்கோஸ் கூட்டு தயாரிக்கலாமா இன்றைக்கி. முதல்ல செனாவை ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி நல்லா அமுங்குற கன்சிஸ்டன்சிக்கு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ப்ரெஷர் குக்கர்லேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி அதில் பொடியாக அரிஞ்ச கோஸ், தோல் விரிச்ச பச்சை பட்டாணி, பெருங்காயம், மஞ்சள் தூள், சீரகம், சாம்பார் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொள்ளு பொடியும் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. மீன்வெள் இஞ்சியையும் தேங்காய் துருவலையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். இப்போ நல்லா அந்த கோஸ் வெந்து வந்த உடனே அதோடு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதான அந்த செனாவை சேர்த்து அரைச்ச இஞ்சி தேங்காய் விழுத சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து போட்டு கருவேப்பிலை தூவி இறக்கினோன்னாக்கா புரத சத்து நிறைந்த செனா முட்டைக்கோஸ் கூட்டு மணக்க மணக்க தயார். ட்ரை பண்ணி பாருங்களேன்.